Hi students, this is Priya. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம exercise 11.1 ஓட question number 10 and 11 ரெண்டு question பார்க்க போறோம். இந்த exerciseக்கான சீரியஸ் உங்களுக்கு descriptionல லிங்கை ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. An umbrella has 8 ribs which are equally spaced, assuming umbrella to be a flat circle of radius 45 cm. Find the area between the two consecutive ribs of umbrella. ஸோ இப்போ ஒரு அம்பர்லாவில் 8 ரிப்ஸ் இருக்குது, அதாவது 8ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ இதை டாப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு அம்பர்லா வந்து இந்த மாதிரி விரிஞ்சிருக்கிறதா தெரியும். ஸோ 8 செக்டாராக அது எப்படி இருக்குது, பிரிஞ்சிருக்கிறதா நமக்கு டாப் வியூலேருந்து தெரியுது. இப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த 2 ரிப்க்கு நடுவில் இருக்கிற ஏரியா கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏரியா ஆஃப் செக்டார் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஆங்கிள் தெரியணும். ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் 360 நமக்கு தெரியும். டிவைடட் பை எத்தனை ரிப்ஸ் இருக்கு, 8 ரிப்ஸ் இருக்கு, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 8 எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் அண்ட் 5 45 டிகிரி. ஸோ அப்போ ஒரு ரிப், அதாவது ஒரு செக்டாருடைய ஒரு ஆங்கிள் இவ்வளோ 45 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் 45 அண்ட் ரேடியஸ் என்ன தெரியுது, 6 தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிங்க, ஏரியா பிட்வீன் 2 ரிப்ஸ் ஆஃப் அம்பர்லா. ஸோ ஏரியா பிட்வீன் 2 ரிப்ஸ் என்ன ஃபார்முலா, theta divided by 360 into pi r square. இப்போ theta நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 45 டிகிரி divided by 360 into pi என்னது 222 by 7 into r ஓட வேல்யூ என்ன 45 into 45. இப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்துல 3.14 எடுத்துக்கலாம், 45 எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் 5ஆல் கட் பண்ணுங்க. 5 எத்தனை டைம்ஸ் வருது, நமக்கு 7 டைம்ஸ் 35 வரும். ஸோ 5 7 டைம்ஸ் 35, பேலன்ஸ் 1னா 10 வருமா. ஸோ 2 5 2 டைம்ஸ் 10. இப்போ 72. அதே மாதிரி 5 மேலே கட் பண்ணிங்கன்னா 5 9 டைம்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் 9 எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வரும். தென் 22 கூட கட் பண்ணலாமா. ஸோ 22ம் 8ம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 22 11 டைம்ஸ் அண்ட் 8 வந்து 4 டைம்ஸ் வருது. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். கீழே என்ன இருக்குது, 7 4s are 28. 45 ஸ்கொயர், 45 ஸ்கொயரை எப்படி சொல்லலாம், நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன்னா, மேலே வந்து 45னா 4 into 5 20. அப்போ 20 25 into 11 பண்ணிங்கன்னா 22275. இந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் என்னது, ஏரியா பிட்வீன் 2 ரிப்ஸ், ஓகேவா, 22275 by 20. ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் கொடுக்கலன்னா ஆங்கிள் கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான சம். கொஷினை ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 11th சம் பார்ப்போம். A car has 2 wipers which do not overlap. Each wiper has a blade of length 25 cm sweeping through an angle of 115 degree. Find the total area at each sweep. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு காரில் ஒரு பிளேட் இருக்குது, ஸ்வீப்பிங் பிளேட் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு நார்மலாக ஆகும், அதோட ரேடியஸ் 25 கொடுத்துட்டாங்க. அது யூஸ்வலாக எப்படி நமக்கு ஸ்வீப் ஆகும், ஒரு ஃபுல் ஆங்கிள்லாம் போகாது, ஒரு முக்கால்வாசி அது மேலே கீழே தான் என்ன பண்ணும், தண்ணியை தள்ளுமா. அப்போ அதோட ஆங்கிள் எவ்வளோ கொடுக்குறாங்க, 115 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நான் தோராயமாக வரைஞ்சிருக்கேன், பட் ஆக்சுவலி இட் இஸ் அன் அப்யூஸ் ஆங்கிள். ஸோ ஒரு 150 டிகிரி இருக்கும். இதோட டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் தெரியுது, ரேடியஸ் தெரியுது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் வந்து 115 டிகிரி, ரேடியஸ் என்னது 25 சென்டிமீட்டர், அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. பிகாஸ் என்ன ஆகுது, அது சுற்றும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு செக்டார் தான் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஏரியா பிட்வீன் த பிளேட்ஸ் ஆர் ஏரியா ஆஃப் பிளேட். இப்போ இது என்ன அப்படின்னா 2 பிளேட் இருக்குது. ஸோ அதனால் நான் எழுதும் போதே ஃபார்முலாவை 2 into எழுதிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரில் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈச்ன்றதுனால நான் 2 போட்டிருக்கேன், அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்ன ஃபார்முலாலே 2 வருதுன்னு நினைக்காதீங்க. இப்போ தீட்டான்றது 115 டிவைடட் பை 360 இன்டூ பை என்ன எழுதலாம், 22 by 7 இன்டூ ஆர் ஸ்கொயர் என்ன 25 இன்டூ 25. இப்போ நீங்கள் கட் பண்ணுங்கள், மேலேயும் கீழே எந்த டேபிளால், ஃபஸ்ட்டு 5 டேபிளால் கட் பண்ணலாமா. 5 டைம்ஸ் வரும். அண்ட் இங்கே கட் பண்ணிங்கன்னா அகைன் அதே 72 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 2ஆல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2 36 டைம்ஸ் வருதா. தென் அகைன் கட் பண்ணுங்கள், 2ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 11 டைம்ஸ் வரும். ஸோ 2 11 டைம்ஸ் 22 2 18 டைம்ஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், 7ம் 115ம் கட் பண்ண முடியுமா. 7 எத்தனை டைம்ஸ் வருது, இல்லை 7க்கு 115 வராது, 45. ஸோ இப்போ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 158 125 டிவைடட் பை 126
சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது ஏரியா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நம்ம இதே ஃப்ராக்ஷனே கொடுத்துடலாம். இதோட இப்போ இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.